தொடர்ந்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன், நீங்கள் தொடரலாம். சென்னையினுடைய மெட்ரோ கட்டமைப்பானது இந்தியாவிலேயே மிக அதிகப்படியான சிறப்பம்சம் வாய்ந்த மெட்ரோ கட்டமைப்பு. குறிப்பாக சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்களில் தற்போது இந்த மெட்ரோ ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களினுடைய பயணத்தை எளிதாக்கக்கூடிய வகையிலும் தீவிரமாக இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணிகளைத்தான் முடுக்கிவிடும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆய்வுக்காக தற்பொழுது ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலிலேயே பயணம் செய்து மெட்ரோ ரயிலினுடைய இயக்க கட்டுப்பாட்டகம் அமைந்திருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கும் தலைமையகத்தில் அங்கு அதிகாரிகளுடன் ஆய்வும் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது 2ஆம் கட்ட பணிகள் குறித்து அதனுடைய தற்போதைய நிலை குறித்து கேட்டறிய இருக்கிறார். ஏற்கனவே சென்னையிலிருந்து, அதாவது பூவிரங்கமல்லி முதல் போரூர் வரையிலான வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதற்கான சோதனை ஓட்டங்களும் கூட நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ரயிலினுடைய தொழில்நுட்பம், பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் நவீன வசதிகள் குறித்து அந்த மெட்ரோ ரயிலினுடைய பொறியாளர்கள் குழுவினருடன் அதனுடைய நிபுணர்கள் குழுவோடும் ஆலோசனை இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய தூண்கள் மற்றும் தடம் அமைக்கக்கூடிய கட்டுமான பணிகளையும் கிண்டி மற்றும் கத்திப்பாரா மேம்பாலம் போன்ற மிக முக்கிய சந்திப்புகளிலும் அவர் தீவிர ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் தன்னுடைய பயணத்தையும் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த சென்னையினுடைய மெட்ரோ கட்டமைப்பை பொறுத்தவரை 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 128 மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பை கொண்டது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். இந்தியாவில் வேறு எந்த வளர்ந்த நகரங்களிலும் இல்லாத கட்டமைப்பை கொண்டது இந்த சென்னையினுடைய மெட்ரோ கட்டமைப்பு. அந்த வகையில் தான் இந்த பணிகளானது தற்பொழுது தியாகம் எடுத்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பணிகள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளாக பார்க்கப்படுகிறது. 3வது வழித்தடமான ஊதா நிற பாதையானது தான் மாதவரம் பால் பண்ணை முதல் சிப்காட் சிறுசேரி வரை 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் மெட்ரோ ரயில் பாதையானது அமைக்கப்பட இருக்கிறது. இது மிக முக்கியமாக மாதவரம், பெரம்பூர், அயனாவரம், கீழ்ப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், அடையாறு, திருவான்மியூர், சோழிங்கநல்லூர் வழியாக சிறுசேரி சிப்காட்டை இணைக்கிறது. இந்த பகுதிகளில் மிக அதிக அளவிலான, அதாவது வட சென்னையில் இருந்து தொழில்நுட்ப பூங்காக்கள் இருக்கக்கூடிய சிறுசேரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான போக்குவரத்தை எளிதாக்குவதற்காக இந்த பாதையானது அமைக்கப்பட்டது. அதே போல மஞ்சள் நிற பாதையான வழித்தடம் 4 சென்னை மெரினா கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான 26.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளை பொறுத்தவரை கலங்கரை விளக்கம், அந்த ராணிமேரி கல்லூரி, சைதாப்பேட்டை மேற்கு, பாயூர், வடபழனி, வளசரவாக்கம், போரூர், ஐயப்பன் தாங்கல் மற்றும் பூந்தமல்லி ஆகிய முக்கிய பகுதிகளை இணைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் தான் மிக முக்கியமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டங்களானது நடைபெற்று தற்பொழுது சோதனை ஓட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று கூட இருக்கிறது. இந்த வகையில் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 63,246 கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓட்டுநர் இல்லாத இந்த ரயில் தடத்தில் ரயிலிலேயே முதலமைச்சர் பயணித்து அதனுடைய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள இருக்கிறார். ஏனென்றால் மிக அதிக அளவிலான இந்த பயணிகள் வசதிகளை கையாளக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது தொடர்ச்சியாக நல்ல சேவைகளை வழங்குவதற்காகவும் பொதுமக்களினுடைய அடுத்த கட்ட அந்த வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றுவதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான திட்டங்களை தொடர்ச்சியாக அவர் ஆய்வு செய்து வருகிறார். கடந்த வாரமும் கூட அந்த திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதுவும் கூட பல மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டமாக திடக்கழிவுகளில் இருந்து இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடிய ஒரு திட்டமானது. அதே போலதான் மெட்ரோ திட்டமும் கூட பிற மாநிலங்களுக்கு மிக முக்கியமாக வளர்ந்த நகரங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.
பாஸ்கர பாண்டியன் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் வந்து அங்கே ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் அவர் பயணம் செய்ய இருக்காரு? விஜய் அவர்கள் கூட, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட வேற யாரெல்லாம் சென்றிருக்காங்க? கண்டிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை பொறுத்தவரை அவர் ஆய்வு செய்வதற்காக முதல்ல பயணிக்க இருக்கிறது சென்னை ஓமந்தூராரில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தான். அந்த ரயில் நிலையத்தில் அவர் பயணிப்பதற்காக ஏற்கனவே அந்த ரயிலானது, அதாவது 4 பெட்டிகளை கொண்ட அந்த ரயிலில் விஜய் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளும் மெட்ரோ திட்டம் சார்ந்த நிபுணர்களும் தான் பயணிக்கிறார்கள். இதற்காக சிறப்பாக தனி ரயிலானது அந்த நேரத்தில் பயணிக்கப்பட்டு வருகிறது. எந்த சூழலிலும் அவர் சற்று முன்னர் இந்த ஓமந்தூரார் ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அவரோடு மெட்ரோ ரயில் நிறுவனத்தினுடைய அதிகாரிகளும் நிபுணர்களும் அந்த பயணத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஓமந்தூரார் அரசு பூங்கா மெட்ரோ நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் தலைமையகமான நந்தனம் வரை இந்த பயணமானது தொடர இருக்கிறது. இந்த பயணத்தில் சாதாரண பயணியை போலவே அவர் பயணிக்க இருக்கிறார். ஏனென்றால் அந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அது செயல்படுத்தக்கூடிய விதம் ஆகியவற்றை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த பயணத்தை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நந்தனம் தலைமையகத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த சென்னையினுடைய மெட்ரோ ரயில் கட்டுமானத்தை இயக்கக்கூடிய கட்டுப்பாட்டகமானது செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டுப்பாட்டகத்திலும் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயிலில் ஆளில்லாத மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதற்கு இருக்கிறது. அந்த திட்டத்தில் எவ்வாறு செயல்படுத்தப்பட போகிறார்கள், அதில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது, பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இல்லாத வகையில் இந்த பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது என அதிகாரிகளுடன் மிக அதிக அளவிலான அந்த ஆலோசனைகளானது ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக மெட்ரோவினுடைய நிபுணத்துவம் குறித்து இந்த ஆய்வில் பேசப்பட இருப்பதாக கூறப்படுகிறது.